ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஷர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மினி ட்ரக்கு தான் பார்க்க போகிறோம். இது இன்னும் லான்ச் பண்ணலை. இது லான்ச் பண்ணக்குள்ள பிளானில் தான் இருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரையில் நல்ல 1500 சிசியில் உள்ள ஒரு என்ஜின் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. BS6 phase 2 பேஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி ஒரு 3 சிலிண்டர் டர்போ என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரையில் மெயினாக பவர் 100 ஹார்ஸ் பவர்லையும் டார்க்கு 220 நியூட்டன் மீட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இது ஒரு 3 சிலிண்டர் என்ஜின். டேர்னிங் ரேடியேஷன் பார்த்தோன்னா இந்த வண்டியை பொறுத்தவரை 16 மீட்டர் வாங்குது. லென்த்தை பொறுத்தவரையில் 5030 மில்லிமீட்டர், விட்த்தை பொறுத்தவரையில் 1860 மில்லிமீட்டர், ஹைட்டை பொறுத்தவரை 2065 மில்லிமீட்டர். இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொண்ட ஒரு நல்ல வண்டியாக தான் தரமாக தயாரிச்சிருக்காங்க. மெயினாக இந்த வண்டி ஆட்டோ எக்ஸ்போவில் காட்டியிருந்தாங்க. இது கூடிய சீக்கிரம் ஆன் த ரோட்டில் வரப்போகுது. வண்டியில் முக்கியமாக சொல்ல வேண்டியது வீல் பேஸ். இந்த வீல் பேஸை பொறுத்தவரை 2600 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லாவே இருக்குது. 208 mm இருக்குது. இந்த மாடல் செக்மெண்ட்டில் இது கொஞ்சம் அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லலாம். பேலோடு அதே மாதிரி 2000 kgக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, க்ரோஸ் வெயிட்டை பொறுத்தவரை 3985 kgயில் கொடுத்துருக்காங்க. கியரை பொறுத்தவரை 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளச்சும் அதே மாதிரி தான் 250 mm சிங்கிள் பிளேட் டயஃப்ரம் கேபிள் ஆப்ரேட்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா 60 லிட்டரில் பாலியூரேத்தன் டேங்க் கொடுத்துருக்காங்க. துருப்பிடிக்குங்கிற பிரச்சனை எல்லாம் கிடையாது. அது மாதிரி ஃபியூல் தெப்ட் இருக்காது. அதாவது ஃபியூலை திருடும்படியாக முடியாத மாதிரி அமைச்சிருக்காங்க. அதில் உள்ள லாக் எல்லாமே பக்காவாக இருக்குது. மைலேஜும் 16 கிலோமீட்டர் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது டீசல் மற்றும் CNG 2 என்ஜின் ஆப்ஷனில் வரப்போகுது. விரைவில் பெட்ரோலுக்குள்ள ஆப்ஷனும் வரப்போகுது. இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது. ஈஷரை பொறுத்தவரை க்ரூஸ் கண்ட்ரோல் ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுது. மியூசிக் சிஸ்டம் வந்துடுது வண்டியில். அதே மாதிரி டிரைவருக்கு ஏற்ற மாதிரி டில்டபிள் பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நேவிகேஷன் சிஸ்டம் அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைய காலகட்டத்தில் வண்டி ட்ராக்கிங் சிஸ்டம் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. லோடு எங்கே போயிட்டுருக்குங்கிறதெல்லாம் பார்க்க மாதிரி மொபைல்லே பார்க்க மாதிரி அமைப்பெல்லாம் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிரைவர் ப்ளஸ் 2 பேசஞ்சர் இருக்க மாதிரி தான் வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டி ஒரு பக்காவான டிசைன்னு சொல்லலாம். இந்தியன் ரோடுக்கு ஏற்ற மாதிரி தரமான தயாரிப்பாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய வண்டியை பொறுத்தவரை ஈஷர் வால்வோன்னு சொல்லுவோம். ஈஷர் வால்வோங்கிறது நமக்கு தெரியும். இது ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி. இந்த ஜப்பான் கம்பெனி நல்ல இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தயாரிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய டாட்டா மோட்டார்ஸ், டாட்டா யோதா 2, அது மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா மற்ற மகேந்திரா வண்டி இது எல்லாமே நல்ல காம்படிஷனாக இருக்கும். இந்த டாட்டா யோதா நல்ல மலை மாதிரிப்பட்ட ஏரியாலெல்லாம் போகிறதுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த வண்டி நம்ம இந்தியாவில் ஒரு லோடிங்க்கு சூப்பரான ஒரு வண்டியாட்டு வச்சுருக்காங்க இன்றைக்கு வரைக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா இன்னொன்று மகேந்திரா அண்ட் மகேந்திரா கம்பெனியில் உள்ள வண்டி. மகேந்திரா பொலேரோன்னு சொன்னாலே எல்லாருக்குமே வித்தியாசமாக தெரியும். இந்த பொலேரோ 2 டன்னை பொறுத்தவரையில் அதுவும் நல்ல மார்க்கெட்டில் ஒரு நல்ல லீடராக தான் இருக்குது. இந்த எல்லாத்துக்குமே போட்டி கொடுக்க மாதிரி சவாலை சமாளிக்க மாதிரியும் அமைப்பில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஈஷரை பொறுத்தவரையில், ஈஷர் மினி ட்ரக்கை பொறுத்தவரையில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் பிரேக்ஸ் எல்லாமே ஹைட்ராலிக் வேக்யூம் அசிஸ்டட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனை பொறுத்தவரையில் ஓவர் ஸ்லங் பேரபோலிக் 2 ஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷனும் அதே மாதிரி தான் ஓவர் ஸ்லங் செமி எலிப்டிக் லீஸ்விங் 3+3ன்னு 2 ஸ்டேஜாக கொடுத்துருக்காங்க. இதில் ABS வந்துடுது. பார்க்கிங் சென்சார் வந்துடுது. இது ஒரு டே கேபின் வண்டி. கஸ்டமைசபிள் பாடின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கு தேவைக்கேற்ற மாதிரி அந்த பாடியை நம்ம மாற்றி அமைச்சிக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் முக்கியமாக சொல்லக்கூடியது டயரை பொறுத்தவரை 7 R15 டைப்பு, LT 12 PR டைப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி முக்கியமாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ், வீல் பேஸு, டயர் சைஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்திருக்கு. மியூசிக் சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டியில் ஏசியும் வந்துடுது. அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா வண்டி முக்கியமாக மைலேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த செக்மெண்ட்டுகளுக்கு எல்லாமே மைலேஜும் நல்லா தர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, என்ஜினோட பவர் முக்கியம். ஏன்னா நல்ல லோடு 2000 kg லோடு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 டன் கெப்பாசிட்டி ஏற்றி லோடு பண்ணதுன்னா அதுக்கேற்ற மாதிரி பவர் இருக்கணும். பவரும் நல்லா கொடுத்துருக்காங்க. டார்க்கு நல்லா இருக்குது. டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி கிளச்சு பிளேட் எல்லாமே கேபிள் ஆப்ரேட்டட் மெக்கானிசத்தில் இருக்கனால நல்ல ஸ்மூத் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். கியர் ஷிஃப்டிங் டைமில் எல்லாம் நாய்ஸ் இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. வண்டியில் இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்டீரியர் நல்ல காற்றோட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். இட வசதி இருக்கனால டிரைவர், டிரைவர் எல்லாமே ஈஸியாக உட்காந்து போகிற மாதிரியும் லாங்கில் போகிற மாதிரி இருக்கும். அதாவது ஹெட் ரெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சீட்டு ஹெட் ரெஸ்ட் எல்லாம் இருக்கனால டயர்டே தெரியாது. அந்த மாதிரி தான் வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.